Student, 12th standard chapter 5 example 5.21, find the equation of the ellipse whose eccentricity 1 by 2, one of the focus is a 2 comma 3 and the directrix is x equals 7. Also find the length of the major axis and the minor axis of the ellipse. Ellipse கூட minor axis major axis question கேட்குறாங்க. ஒரு single focus கொடுத்துறாங்க. eccentricity e value question mention பண்ணிட்டாங்க. directrix question கொடுத்துட்டாங்க. இது 3 ஃபார்ம் பண்ணி just major axis என்ன minor axis என்ன செக் பண்ண சொல்றாங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நான் x equals 7 னா minus plus 7 சொல்ற minus 7 அப்ப x minus 7 equal 0 ஃபேக்டர் ஃபோக்கஸ் கொடுத்துறாங்க e வேல்யூ क्वेश्चन கொடுத்துறாங்க. ஓகே பை நமக்கு எலிப்ஸோட கோனிக் டெஃபினிஷன் நமக்கு தெரியும். நமக்கு இப்போ எனி ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கு அந்த பாயிண்ட் என்ன வரும், எனி ஒரு பாயிண்ட் தெரிய பாயிண்ட் p of x, எடுத்துக்கு இது டைரக்ட்ரிக்ஸோட நம்ம லைனுக்கு இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கும் இந்த p எனி ஒரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு நம்ம x minus 7 x equals 7 x minus 7 ஓகே ஃபார்ம் பண்ணி வரும். இப்போ என்ன இதுனா இதோட டெஃபினேஷன் என்ன, ஃபோக்கஸுக்குள்ளும் p என்ற பாயிண்டோட டெஃபினேஷன் டிவைடட் பை என்ன pm ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் e. இது நமக்கு எலிப்ஸோட கோனிக் டெஃபினேஷன். ஓகே இப்போ pm இந்த சைடு போனா மல்டிப்ளை ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் ரெண்டு சைடு ஸ்கொயர் டைம்ஸ் பண்ணு, அப்போ fp ஸ்கொயர் ஈக்குவல் e ஸ்கொயர் pm ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த ஃபோக்கஸ்க்கு p ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்ன நமக்கு x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் plus y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். ஓகே y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது x1 y1 எடுத்துக்கு x y2 ஏன்னா ஃபோக்கஸும் p என்ற பாயிண்ட்டும் தெரியும். அப்போ x2 என்ன வரும் x1 minus 2 ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் y minus 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் டைம்ஸ் அப்படியே இருக்கும். ஈக்கு நான் 1/2 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. நம்ம ஈக்குவேஷன் தெரியும், நம்ம x minus 7 ஈக்குவல் டு x minus 7 ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் நமக்கு இந்த ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். x minus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 into x minus 7 ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் நமக்கு இந்த 4 என்ன அங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும் டிவைட் ஃபங்க்ஷனு a minus 2 ஹோல் a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, அது a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 into 3 6y. ஓகே இது சேம்னா a மைனஸ் பண்ணால் a ஸ்கொயர் 49 மைனஸ் 2ab. ஓகே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த ரிசல்ட்டு. இந்த ஃபுல் டைமும் இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த 4x ஸ்கொயர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் சைடு வந்தால் மைனஸ் ஆகும், 14 வந்தால் மைனஸ் ஆகும், 14 வந்தால் ப்ளஸ் ஆகும். எல்லாம் நேரம் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணாங்க 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம் என்ன வரும் 16x நமக்கு நேரம் 14x போனால் மைனஸ் 2x 4y ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நமக்கு 24y டைம்ஸ் அப்படியே இருக்கும். கான்ஸ்டன்ட் டைம் ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. ஓகே இது நெக்ஸ்ட் ஆட் பண்ணால் 32 நமக்கு என்ன நமக்கு 16 32 49 போனால் 3 ஈக்குவல் 0. இதை நம்ம ஜஸ்ட் நேரம் ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன். இதை நம்ம ஜென்ரல் மெத்தட் மேஜர் ஆக்சிஸில் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எப்பவுமே நம்ம எலிப்ஸ் சொன்னால் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த ஜென்ரல் ஃபார்மேட் கொண்டு வரும். இப்போ எக்ஸ் டைம் ஒரு செட்டு y டைம் ஒரு செட்டாக இருக்கட்டும். எக்ஸ் டைம் பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வேல்யூ இருந்துச்சுன்னா காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துருங்க. அப்போ 3 காமன் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே என்ன minus 2/3 into x ப்ளஸ் அதே சேம் y ஒரு செட்டாக யூஸ் பண்ணிங்க. y 4 காமன் எடுத்துட்டா ரிமைனர் y ஸ்கொயர் மைனஸ் நமக்கு 6 டைம்ஸ் இருக்கும் y equal plus 3. இப்போ ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணது நம்ம ஜென்ரல் ரூல் எக்ஸோட கோஷனை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன். இப்போ 2/3 இருக்குது. இப்போ 2/3 இன்ட்டுனா அதை டிவைட் பண்ணால் 1/12 டிவைட் பண்ணால் வரும். அந்த 2 கேன்சல்னா 1/3 1/3 என்ன வரும் ஸ்கொயர் பண்ணால் 1/9 + 9 - 1/9. இந்த டேர்ம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸோட கோஷனை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1/2 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல்ஸ்னா 3. அப்போ 1/3 ஸ்கொயர் பண்ணால் 1/9 - 1/9. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா இதே ஃபேக்டர் சேமாக வரும்பா நமக்கு. வேல்யூ மாறக்கூடாது, நம்ம மெத்தடே ஃபாலோ பண்ணணும். இதோ அப்போ ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன். ஓகே அதே சேம் ஃபைட்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 6/2 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 9 - 9 + 3 = 0. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 டைம்ஸ் என்ன வரும் x - 1/3 ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா. a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இப்போ minus 1/9 + 4 இந்த டைம்ஸ் என்ன வரும் x - 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 + 3 = 0. ஓகேவா இந்த ஃபுல் டைம் என்ன வரும் y a - b ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க 3x - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/9 4 into y - 3 ஹோல் ஸ்கொயர் 4 into நமக்கு 9 36 + 3 = 0.
நெக்ஸ்ட் இந்த 3/9 வந்து என்ன வரும் 1 டைம்ஸ் 3 டிவைட் பண்ணா 1 இது 3 டைம்ஸ் இருக்கும் ஓகே 36ல என்ன வரும் 3 போனா -3 இப்போ நெக்ஸ்ட் அதே சேம் இருக்குது இந்த பிளஸ் -1/3 வந்து ஆப்போசிட் போனா +1/3 -33 ஆன்சர் போனா +33 ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே சேமா இருக்கு இது மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எல்சிஎம் 3 எல்சிஎம் எடுத்துட்டா 3 × 33 99 டிவைட்ல 1 இருக்கும் 1 × 1 1 100/3 ஓகே நெக்ஸ்ட் என்ன வரும் இங்க என்ன இருக்குதோ அதால டிவைட் பண்ணுங்க 100/3ல போத் சைடு டிவைட் பண்ணுங்க இப்போ 100/3 100/3 என்ன வரும் பை 100/3 1 ஆயிடும் நமக்கு இப்போ 3 இங்கிறது என்ன வரும் இங்க ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அதை டிவைட்ல கொண்டு வந்துங்க அப்போ 3 9 ஆயிடும் இந்த 4 இங்க வந்தா 4 3 12 ஓகே அப்போ நெக்ஸ்ட் இது ஃபுல்லா எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் எடுத்து ஃபுல்லா கேபிட்டல் ஒய் எடுத்துங்க அப்போ x² / 100/a y² / 100/12 ஈக்குவல் டு 1 இப்போ நமக்கு எதை a² நம்ம டிசைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும் நம்ம x² பண்ணா a² வேல்யூ கிரேட்டர் than b² ஆகணும் a² வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ இருந்தா a² கன்சிடர் பண்ணணும் ஓகே இப்போ எது ஹையஸ்ட் வேல்யூ இதை டிவைட் பண்ணா சம்திங் வரும் 1 பாயிண்ட் சம்திங் வரும் நமக்கு இதே டிவைட் பண்ண சம்திங் 0 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும் அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூ 100/9 தான் வரும் ஹையஸ்ட் வேல்யூ அப்போ அதை தான் நம்ம a² கன்சிடர் பண்ணணும் நீங்க மட்டும் 100/12 இதான வரும் ஹையஸ்ட் வேல்யூ டிவைட் பண்ணக்கூடாது டிவைட் பண்ணி பாருங்க எது ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க இப்போ இது வந்து நான் 100 வந்து டிவைட் பண்ணா நான் 1 டைம்ஸ் 1 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும் இது 0 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும் அப்போ 1 பாயிண்ட் சம்திங் தான் ஹையஸ்ட் வேல்யூ அப்போ இதுதான் a². அப்போ a² 100/, a = 10/3 b² 100/12 b = 100 ரூட் எடுத்தா 10 இது 4 × 3 சொல்லலாம் 4 ரூட் எடுத்தா 2 √3 அப்படியே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் ஃபார் நமக்கு length of the major axis equal to 2a. Length of the major axis 2a equal to 2 into a value நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 10/3 equal to 20/3 தான் வரும் மேஜர் ஆக்சிஸோட வேலை அதான் கொஸ்டின்றாங்க length of the major axis அதே சேம் the length of the minor axis equal to 2b 2 into b value around 10/2 √3 2 cancel ஆயிடும் remain around 10/√3 இருக்கும் the length of the minor axis 20/3 வந்து major axis ஓகேவா 10/√3 வந்து minor axis அதான क्वेश्चन கேட்டாங்க find the length of the major axis minor axis ellipse ஈக்குவேஷன்ல ஓகே 10 mark question. Thank you, student.